ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் பேப்பர், ஒரு மினிஸ்ட்ரி பேப்பர் வந்து. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கொடுத்து நீங்க அந்த எக்ஸாம் பேப்பர் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர்ல ஆல்ரெடி இந்த சீரீஸை பொறுத்த மட்டும் நாங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ அண்ட் ஓடர்ல பார்த்துட்டு வந்த இந்த ஒழுங்கில பர்டிகுலரா இந்த கண்டென்ட் வந்து எங்களுக்கு எஸ்ஏ பேப்பருக்கான டிஸ்கஷன் செஷனா இருக்க போகுது. ஸோ இந்த எஸ்ஏ பேப்பர்ல ரெகுலரா வர மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இந்த முதலாவது கேள்வி எஸ்ஏ பார்ட்ல முதலாவது கேள்வி. ஸோ செகண்ட் பார்ட்னு சொல்லிக்கல ஃபிஃப்த் ஒரு கேஎம்எஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து இதுல ஹைலைட் பண்ணிருக்கிற இந்த கேள்வி நீங்க பார்க்கலாம். பட் ஒரிஜினல் பேப்பர்ல ஒரு சின்ன மிஸ்டேக். இதுல இந்த கேஎம்எஃப்ல 1-0-0-1 ரெண்டு தரம் வந்திருக்கும். நான் அதை சேஞ்ச் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல 1-0 சொல்லி. ஸோ இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இந்த எக்ஸாம் பேப்பர்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல முதலாவதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஏபிசி ஆகிய 3 உள்ளீடுகளுடனும் Z எனும் ஒரு வெளியீட்டுடனும் சுற்றொன்று வடிவமைக்கப்பட வேண்டியுள்ளது. 3 உள்ளீடுகளினதும் இரும பெருமானங்களின் சேர்க்கை 2 அல்லது 6 அல்லது 7 ஆக உள்ள போது வெளியீடு ஒன்றாக இருத்தல் வேண்டும். அப்ப நாங்கள் டெசிமல் வேல்யூவை வச்சு கொண்டுதான் இதுக்கான கேள்வியை செய்யும். ஏனைய சந்தர்ப்பங்களில் வெளியீடு 0. மேலே உள்ள சுற்றுக்கு பூர்ணப்படுத்திய ஒரு மேல்நிலை அட்டவணையை வரைக. மேற்குறித்த சுற்றுக்கு கானோ வரைபடத்தை பயன்படுத்தி பூர்ணப்படுத்திட்டோம். ஜஸ்ட் எங்களை சோல்வ் பண்ண சொல்லல பூர்ணப்படுத்த சொல்லியிருக்கிறோம். அடுத்தடுத்த கேள்வியில் அதை பற்றி கேள்வி தொடர்ந்து வரும். இப்போ நாங்கள் இதில் ஒரு டேபிள் ஒன்று மேக் பண்ணி கொண்டு வரைக்க ஜஸ்ட் இதில் சிம்பிளா மேக் பண்ணி கொண்டு வரலாம். ஏ எழுதலாம். அதே மாதிரி இதுல பி சி அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் மேக் பண்ணலாம். இதுல எஃப் என்று சொல்லி அவுட்புட்டை நாங்க மார்க் பண்ணலாம். ஸோ 3 இன்புட், அதை விட ஒரு அவுட்புட் வந்து எங்களுக்கு தேவையா இருக்கும். ஜென்ரலா ஏ லெவலை பொறுத்த மட்டும் எங்களுக்கு 3 இன்புட் உள்ள மாதிரியான டேபிள்ஸ் தான் மெஜாரிட்டியா கேட்கலாம். ஸோ 4 இன்புட்ஸ் உள்ள மாதிரி கேட்கக்கூடாதுன்னு கேட்கலாம். பட் எங்களுக்கு வந்து ஜென்ரலான விஷயம் 3 இன்புட்ஸ் தான் வரும். இந்த இடத்துல நாங்க இந்த டேபிள் ஃபில் பண்ணி கவனிக்க வேண்டிய விஷயம், இனிஷியலா நீங்க 0-0-0-0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்டா 1-1-1-1 அப்படின்னு நீங்க முடிக்கலாம். ஸோ பி என்றதுக்கு 0-0-1-1 என்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் 0-0-1-1 அகைன் நீங்க முடிக்கலாம். சி என்றதுக்கு 0-1-0-1-0-1-0-1 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எஃப்ன்றது எப்படி இருக்குன்னு சொன்னால் இரும பெருமானங்கள்ட சேர்க்கை 2 அல்லது 6 அல்லது 7 இப்படி இருக்க மட்டும்தான் ரவுண்டு வருமா. ஸோ 2 அல்லது 6 அல்லது 7 வார இடங்களை நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா 2ன்றது 0-1-0. ஸோ இதுலயே ஒரு 1 வரும். ஏன்டா இந்த 0-1-0 ஓர்டர்ல தான் இதை நாங்கள் டெசிமலுக்கு மாத்திக்க 2 வரும். 0-1-0 மாத்தினா 2. அதே மாதிரி 6ன்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1-1-0. 1-1-0ன்றது எங்க இருக்கும்னு சொன்னா கடைசிக்கு முதலாவதா இருக்க போற இது ஒரு 1. 7ன்றது 1-1-1. ஸோ இந்த 3 தான் உங்களுக்கு 1 இருக்குமா. மிச்ச வேல்யூ எல்லாமே நாங்க இங்க 0ன்றதை ஃபில் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ 4 தரம் உங்களுக்கு 0 அவைலபிளா இருக்கும். மிச்சம் எல்லாமே நார்மலா இருக்கும். 0-1-2-3-4-5-6-7. ஸோ இதான் அந்த டேபிள், சரியான டேபிள். இந்த டேபிளை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை ஃபில் பண்ண போமா இருந்தா முதலாவது பாருங்க பார்ப்போம். 0-0-0 வார இடங்கள்ல 0 வருது. இப்போ 0-0-0 வார இடத்துல 0. 0-0-0க்கு பதிலாக 0. 0-0-1ன்றது 1. சாரி 0. 0-0-1ன்றதும் இங்க 0 ஒன்று தான் வருது. 0-0-1ன்றது வந்து இங்க இருக்கிறபடியால இங்கேயும் 0 ஒன்று தான் வருது. அகைன் 0-1-0ன்றது 1. திரும்ப நாங்க 0-1-1 அப்படின்றது வந்து 0 ஒன்றே வருது. அதுக்கு பிறகு வார 3 பேர் 0 ஒன்றே வரையிடும். ஸோ ஜென்ரலா நாங்க பார்க்கலாம் இதுலயும் 0 தான். 1-0-0 அகைன் 1-0-1ன்றதும் 0 தான். அதுக்கு பிறகு வர போற 1-1-0 1-1-1-1. இப்படி ஒரு கேஎம்எஃப் வந்து நாங்க ஃபில் பண்ணுவோமா இருந்தா இந்த கேள்விக்கான ஆன்சரை ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து தொடர்ச்சியா வர கேள்விகளை பற்றி பார்த்து கொண்டு வருவோம். வந்து அதை சோல்வ் பண்ணி எஸ்ஓபி ஃபார்மெட்ல கேள்வி செய்யற மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நாங்க 3வது 4வது கேள்வியை பற்றி ட்ரை பண்ணி கொண்டு வருவோம். 3வது கேள்வியில சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கேஎம்எஃப்பை யூஸ் பண்ணி நாங்கள் செட்டுக்கான கூட்டுத்தொகைகளின் பெருக்கம். ஸோ எஸ்ஓபியை பற்றி இங்க கேட்கல, பிஓஸை பற்றி தான் கேட்கணும். மிகவும் எளிதாக்கிய கோவையை பெற சொல்லி லூப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க எஸ்ஓபி என்று சொன்னா ஈஸியா நாங்க முடிச்சிருக்கலாம்.
2 லூப் 1 மட்டும் லூப் பண்ண வேண்டாம். ஓகே. பட் இந்த இடத்துல பிஓஎஸ் சொன்னபடியால நாங்க ஜீரோவை கன்சிடர் பண்ணோம். ஜீரோவை கன்சிடர் பண்ணீங்க ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் நாங்க லூப் பண்ணலாம் ஒரு லூப்பாக. ஸோ இவரை நாங்க குரூப் 1 இப்படி எடுக்கலாம். ஸோ இங்க இருக்க போற இந்த 2 ஜீரோவையும் ஒரு குரூப் ஆகிட்டு அதை நாங்க குரூப் 2 அப்படின்னு எடுக்கலாம். குரூப் 2. ஸோ குரூப் 1 அப்படின்றது எந்தெந்த எலிமெண்ட்ஸை சேர்த்திருக்கணும்னு பார்க்கணும். குரூப் 1ல இங்க இருக்க போற ஜீரோ பற்றி கன்சிடர் பண்ணலாம். இங்க இருக்கிற ஜீரோன்றது 000 000. இந்த ஜீரோ அப்படின்றது 001. ஸோ 001. இங்க இருக்க போற ஜீரோன்றது 100 100. இங்க இருக்கிற ஜீரோன்றது 101 101. ஸோ இந்த 4 சீரீஸ்லயுமே மாறாத ஒரு நம்பர் இன்றைக்கு 01 எல்லாம் மாறுது. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணிடாது. இங்கேயும் மாறுது. பட் நடுவில் இருக்கிற ஜீரோ மாறும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு டிசிஷனுக்கு வரலாம். நடுவில் இருக்க பாட்டுன்றது ஏபிசியில பிக்கு ஜீரோ வந்துன்னு சொன்னா நாங்க இதை பி என் மென்ஷன் பண்ணோம். ஏன்டா இது பிஓஎஸ். இதே எஸ்ஓபி என்று சொன்னா நீங்க யோசிச்சிருக்கலாம் பி பார். பட் இங்க இதை பி என் கன்சிடர் பண்ணணும். இது பிஓஎஸ். ஸோ அடுத்த லூப்புக்கு வருவோமா இருந்தா குரூப் 2 ஒன்று மார்க் பண்ண வேண்டியது. ஸோ குரூப் 2 அப்படின்றது 2 எலிமெண்ட். ஒன்று இந்த 001 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இந்த 001 1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இங்க சேஞ்ச் ஆகாத விஷயம் இந்த 0 இங்கால இருக்க போற 1. ஸோ நடுவில் இருக்கிறது சேஞ்ச் ஆகுது. இதை நாங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா பிஓஎஸ் வழியால முன்னுக்கு இருக்கிற 0 நாங்க ஏஎன்டி எழுத வேணும். நடுவில் பிளஸ் போட்டு இந்த 1 என்றபடியால சி பார் எழுத வேண்டியது. ஸோ இதை நாங்கள் ஒரு ஃபார்மேட்டா இங்க கொடுக்கணும். ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்னு சொன்னால் எஃப் இஸ் ஈக்குவல் டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி இன்டு ஏ பிளஸ் சி. ஏ பிளஸ் சி பார். சார் ஏ பிளஸ் சி பார். இதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கு. இது பிஓஎஸ் என்றபடியால நாங்க நடுவில் டாட் போட் ஆட் பண்றோம். இதே எஸ்ஓபின்னு சொன்னா பிளஸ் போட் ஆட் பண்ணி. இதுதான் ஜென்ரலா இந்த கே மேப்புக்கான சோல்வ் பண்ணப்பட்ட ஆன்சரா இருக்க போகுது இங்க. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வந்த ஆன்சர் பார்த்தோம்னா பி டாட் ஏ பிளஸ் சி பார் வருது. நான் இங்க இருக்கிற எல்லா இது மார்க்கவே ரிமூவ் பண்றேன். பி டாட் ஏ பிளஸ் சி பார். இதுக்கான கேட்ஸை இந்த கேள்வியில கேட்டிருக்கேன். நோர் கேட்டை வச்சு ட்ரோ பண்ண சொல்லி. நோர் கேட்டை வச்சு ட்ரோ பண்ணிக்கல நாங்க பி என்றதை டிரெக்டான ஒரு லைனாவே எடுக்கலாம். தென் இதை நாங்க ட்ரோ பண்றதுக்கான ஈஸியான வழி நாங்க மேல முதலாவதா டபுள் பார் மேக் பண்ணிடுவோம். டபுள் பார் ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகி போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அந்த மேலே இருக்கிற பாரை அப்படியே கன்சிஸ்டன்சியா வச்சுக்கொண்டு மாறாமல் வச்சுக்கொண்டு பி பாரை தனியாக அப்படி எடுக்கலாம். நடுவில் இருக்க போறவரை என்ன செய்யலாம்னு சொன்னா பிளஸ் பண்ணிக்கொள்ளலாம். நடுவில் இருக்க டிமோகன் லோவால பிரேக் ஆகிக்கல இங்க டாட்ன்றது பிளஸ்ஸா மாறும். தென் இங்க இருக்க போற ஏ பிளஸ் சி பார் அப்படின்றத ஜஸ்ட் நாங்க அப்படியே வச்சிருக்கலாம் தனி பார். இதை நாங்க டிமோகன் லோவா பிரேக் பண்ணாதான் இந்த ஆன்சர். நோர் கேட் தேவையண்டைக்கு எங்களுக்கு ஒரு பி பார் தேவையா இருக்கு. பி பார் தேவையண்டைக்கு நோர் கேட்டை வச்சு நாங்க இப்படி ஒரு டயக்ராம் ட்ரோ பண்ணலாம். ஒரு நோர் கேட் எங்களுக்கு இப்படி அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல பி பார் அப்படின்னு பி என்றது ஜென்ரலா இந்த நோர் கேட் அளவு வரைக்கும் பி பார் அப்படின்றது. ஸோ ஏ பிளஸ் சி பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறபடியால நாங்க ஏ என்றதை டைரக்டா எடுக்கலாம். சி பார் தேவையண்டைக்குல சி பாரை இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு தான் எடுக்க வேண்டி வரும். ஸோ இங்க சி அப்படின்றது இங்க சி பார் அவர். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எங்களுக்கு காம்பினேஷனா என்ன செய்வோம்னா ஒரு நோர் கேட்டரை நாங்க இங்க ஆட் பண்ணுவோம். ஆன்சர் எங்களுக்கு ஏ பிளஸ் சி பார் இருக்கும். ஏ பிளஸ் சி பார். ஸோ இதுவுமே ஓகே. இது ரெண்டுக்கும் ஒரு பிளஸ் போட்டு ஃபைனல் ஆன்சர் வரபடியால நாங்க இங்க இருந்து ஒரு நோர் கேட் ஆட் பண்ணி எஃப்னு மாற்றணும்.
ஸோ இப்படி ஒரு டயக்ராம் நாங்க இந்த கொஸ்டனுக்கு ட்ரா பண்ணுவோமா இருந்தா பிஓஎஸ்க்கான சரியான வடிவமா இந்த இடத்துல இருக்கும். ஓகே ரைட், நான் இதுல இருக்க போற இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி சொல்றேன். ஸோ இப்போ நாங்க பார்க்க போற கொஸ்டின் வந்து லோ சிலதை யூஸ் பண்ணி, நாங்க பூலியன் லோ அதுகளை யூஸ் பண்ணி இதுல தந்திருக்கிற கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி கொண்டு வர போறோம். என்ன செய்யறோம்? ஸோ இந்த பார்ட் நாங்க செய்யணும்னு சொல்லி சொன்னால் இனிஷியலா எங்களுக்கு வந்து லோஸை வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லல. மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தா நாங்க என்ன லோ யூஸ் பண்றோம்ன்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதை நாங்க லோ ஒன்று மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் எங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் ஓகே இருக்கும். முதலாவதா என்ன செய்யலாம்னா இதுல கொமனா இருக்கிறார்கள் இருக்கும். இதோட எஸ்ஓபி ஃபார்மேட் படியால உங்களுக்கு கேள்வி செய்யறது ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இங்க இருந்து கொமனா இருக்க போற ஆள் ஆரோ அதையே நாங்க வெளியிடும். இவ ரெண்டுலையும் வந்து ஏபிஏ கொமனா எடுத்து, முதல்ல நாங்கள் ஏபிஏ கொமனா எடுப்போமா இருந்தால் சி பார் பிளஸ் ஒன், இங்க ஒன்றுமே இல்லை, ஒன்னு தான் வரும். ஸோ ஃபைனலா எங்களுக்கு பி சி பார் இங்க இருக்கு, பிளஸ் ஏ இருக்கு. ஸோ என்னத்தோட ஒன் ஆட் பண்ணாலும் ஒன் தான். இதோட ஃபைனல் ஆன்சரா அடுத்த ஸ்டெப்பா இருக்க போறது ஏபி பிளஸ் இந்த ஏ பக்கத்துல எழுதுறோம் வந்து அதுக்கப்புறம் மற்ற வேற பிசி பார் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இங்க இது ரெண்டுலையும் நாங்க ஏ கோமன், ஏ கோமன் எடுத்தோம்னு சொன்னால் பி பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். இந்த பி பிளஸ் ஒன்னோட சேர்ந்து பிளஸ் பிசி பார் அப்படின்றது. ஸோ இங்கேயும் ஒன்னோட எது ஆட் பண்ணாலுமே ஒன் தான். ஸோ ஆன்சர் ஏ பிளஸ் பிசி பார் அப்படின்ட்டு இங்க வரப்போகுது ஆன்சர். ஸோ இதுதான் எங்களுக்கு தந்த இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் கன்செப்ட் ரெண்டு வச்சு பேஸ் பண்ணி கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா, இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த மட்டும் வந்து நன் கேட் நோர் கேட் சொல்லி ரெண்டு கேட்டை வச்சு நாங்க இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் கன்செப்ட்ல ஜென்ரலா நாங்க எந்த கேட்டை வச்சு ட்ரோ பண்ணாலுமே இது செட் ரீசெட் ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்ற நாங்கள் ஆர்எஸ் வந்துட்டீங்கன்னா இந்த எஸ்ஆர் அப்படின்னு மாறி வரலாம். தென் கியூ இருக்கும், அதே மாதிரி கியூ பார் இருக்கும். ഇതിന്റെ ഔട്ട്പുട്ട്സ് நாங்க கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கொடுத்து நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் கியூக்கான ஆன்சரை மட்டும் இதில் ஃபில் பண்ணுவோமா இருந்தா இந்த ஸ்ட்ரக்சர் சாரி இந்த எஸ்ஏ கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது எஸ்ஏ பாடங்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு லாஜிக் கேட்ஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரான்ற கான்செப்டை வச்சு கொண்டு தான் இந்த பார்ட் வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் இதில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆறாவது கேள்வி வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்க போகிற ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்ற இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா இதில் கேட்டிருக்க விஷயத்தை பற்றி அடிப்படையில இருந்து பார்த்து கொண்டு வருவோம். முதலாவது ஒரு வட்டினது தொகுதி பெருமன் வந்து 4 கேபி. 4 கேபி என்று அவங்களுக்கு விளங்க வேணும். இதுல இருக்கிற ஒரு பாக்ஸ் வந்து 4 கேபியா இருக்கு. இங்க இருக்க போற ஒரு பாக்ஸ் வந்து 4 கேபியா இருக்கு. அடுத்தது வந்து ஃபேட் டேபிள் தந்திருக்கணுமா, அதுடன் அந்த எக்ஸாம் பிவை எனும் தொகுதியை கொண்டிருக்கோம். பைத்தன் ஃபைல் ஒன்று மைனஸ் ஒன்றால முடியுதான். அக்கோப்பின் முதலாம் தொகுதி எண்ணை கொண்டுள்ளது என கொள்கிறாயிட்டு. ஓகே, மைனஸ் ஒன்றில் வளமையா முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அடைவு பதிவு யார், இது எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த அடைவு பதிவுன்னு சொன்னால் இப்படியான கேள்விகள் வரைக்குள்ள மைனஸ் ஒன்றுன்றது முடிவிடம் என்றது பார்த்துருவோம். இது வந்து முடிவிடம். இந்த முடிவிடத்தின் தொடக்கம் வந்து 117. அப்ப 117 என்றதுல இருந்து ஆரோ ஒரு ஆள் இங்க எடுத்த காட்டியிருந்தபடியால் தான் இங்க வந்தது. 117 என்றதான் இங்க அனுப்பியிருக்கு. இந்த இடம் இல்லாதபடியால இங்க வந்து அதாவது மைனஸ் ஒன்றுல முடிஞ்சது. மைனஸ் ஒன்றுக்கு வரணும் 117 ஆரோ ஒரு இடத்தை காட்டியிருக்கணும். அப்ப 117 இவர் காட்டியிருக்கு. 117க்கு முன்னுக்கு 118 இருக்கு. இப்ப 118 வந்து இங்க இடத்தை காட்டினபடியால தான் இங்க வந்து 119 சொல்லி இங்க இருக்கிறார். யா ஸோ இந்த இடத்துல நாங்க இதுல எங்களுக்கு கேட்டது வந்து 117ன்றது இங்க நாங்க ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ 117 இங்க வந்துட்டார். ஸோ 117 118 இருக்கிறபடியால 118 இங்க இருக்கு. So இதுக்கு முன்னுக்கு 119 இருக்கு.
119 என்ற இடத்தை காட்டியிருக்கணும் என்று சொன்னால் இங்க இருந்து அரோமாக்கு இங்க வந்திருக்கோம் 119. சோ 115 இங்க இருக்கு. 115 பாக்ஸிலே இல்லை. அப்ப எங்கேயோ இருந்து ஒரு ஆள் 115 என்ற இடத்தை காட்டியிருந்தா தான் 115 இருந்து 119 என்ற பாக்ஸுக்கு போகணும். அப்ப 119 வந்திருக்கும். 119 இருந்து 118, 118 இருந்து 117, 117 இருந்து -1, இதோட முடிஞ்சது 5. தொடக்கத்தின் நம்பர் தான் கேட்டபடியால எங்களுக்கு ஆன்சர் வந்து 115 என்று சொல்லி வரப்போகுது. அடுத்த விஷயம், ஒரு பிளாக் 4 KB பயன்படுத்தப்பட்டிருக்கு சொன்னா எக்ஸாம் பிவைக்காக எத்தனை நினைவக வழி பயன்படுத்தப்படும்? இவங்களுக்கு பயன்படுத்தப்பட நினைவக வழியை கணக்கு பார்ப்பமா இருந்தா இந்த நினைவக வழி ஃபுல்லா முடிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த நினைவக வழி ஃபுல்லா முடிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த நினைவக வழி ஃபுல்லா முடிஞ்சது. அதுக்கு பிறகுதான் இந்த கடைசியா இருக்க போற இந்த நினைவக வழி முடிஞ்சது. 1, 2, 3, 4 4 பிளாக் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பிளாக் 4 KB படி நாங்க 16 KB என்றதுதான் எங்கட பைத்தன் ஃபைல்ட சைஸா இருக்க போது. இங்க கோப்புகளுக்கான வட்டு வழிகளை ஒதுக்குவதற்கான சுட்டி ஒதுக்கீட்டு முறையின் ஒரு அனுகூலம் அண்ட் பிரதிகூலத்தை தரட்டா. சோ இந்த கேள்விக்கான விட நான் இங்க சொல்ல போறது இல்ல. கோப்புகளை ஒதுக்கீடு செய்யறதுக்காக எங்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியான ஒதுக்கீடு, சுட்டி ஒதுக்கீடு, இணைப்பு ஒதுக்கீடு என்று சொல்லி கண்டிஜியஸ் அலோகேஷன், லிங்க்ட் அலோகேஷன், இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் என்று சொல்லி 3 விதமான அலோகேஷன்ஸ் இருக்கின்றன. ஸோ அந்த அலோகேஷனுக்காக நாங்கள் ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல தனி வீடியோ கிளிப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த அப்லோட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கொடுத்து அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒதுக்கீட்டு முறைகளுக்கான அனுகூலம் பிரதிகூலம் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பி பார்ட்ல கணினி தொகுதியில மெய்நிகர் நினைவகம் வந்து பைட்டால முகவரிடப்படுதாம். இதை பற்றி நாங்க புரிவு பண்ண வேண்டிய தேவையில்லை. அதன் உயர்ந்தபட்ச பாவனை அளவு 4 GB. அப்ப எங்கட மெய்நிகர் நினைவகம் 4 GB. பக்கத்தின் அளவு 4 KB. எத்தனை பக்கம் இருக்கு? இந்த இடத்துல நாங்க ஒரு நல்ல டயக்ராம் ட்ரா பண்ண வேண்டாம். ஓகே, வேர்ச்சுவல் மெமரின்றது வந்து எங்களுக்கு தந்திருக்குன்னா 4 GB. ஸோ வேர்ச்சுவல் மெமரின்றதுன்ற சைஸும் ப்ரொசஸ்ன்ற சைஸும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ எங்கள்கிட்ட இருக்க போற ப்ரொசஸ் வந்து 4 GB-யா இருக்கு. அதுல இருக்க போற சின்ன பகுதிகளான ஒரு பேஜின் அளவு வந்து 4 KB-யா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எத்தனை பேஜஸ் இருக்குன்னு கேட்கல. நாங்க 4 GB கொள்ளளவுடைய ஒரு ப்ரொசஸை 4 KB அளவு இருக்க. இப்ப அளவுகள் வேறையா இருக்கிறபடியால 4 into 2 to the power 10 மல்டிப்ளை பண்ணா MB-யா மாறும். திரும்ப 2 to the power 10 மல்டிப்ளை பண்ணா அது கேவிக்கு மாறும். இதுவும் கேவிக்கு மாறிடும். கடைசியா 4 KB என்று இருக்கு. கேபி அலகுகள் உண்டா இருக்கிறபடியால ரெண்டுமே கட் ஆயிரும். 4 கட் ஆனா 2 to the power 10 into 2 to the power 10 அடிகள் சமையா இருக்க அடுக்குகளை கூட்டலாம். 2/20 அடுக்கு பக்கங்கள் காணப்படும். மெய்நிகர் நினைவகத்தின் முகவரி பட்டையின் அதன் அதிகுறைந்த அகலம் எத்தனை பிட்ஸ் ஆகும்? இப்ப வேர்ச்சுவல் மெமரியை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா பைட்ஸுக்கு மாற்றோம். வேர்ச்சுவல் மெமரியை பைட்ஸுக்கு மாத்தினாத்தான் அதிண்ட அதிகுறைந்த அகலம் என்று கண்டுபிடிக்கும். வேர்ச்சுவல் மெமரியை நாங்க பைட்ஸுக்கு மாத்தணும்னா 4 GB பைட்டுக்கு மாத்தணும். 2/2 அடுக்கு. ஜிபியை எம்பிக்கு மாத்துறதுக்காக திரும்ப 2/10 அடுக்கு. எம்பியை கேபிக்கு மாத்த 2/10 அடுக்கு. கேபியை பைட்டுக்கு மாத்துறதுக்காக 2/10 அடுக்கு. இப்ப டோட்டலா அங்கிட்ட 2/32 அடுக்கு பைட்ஸ் கொள்ளவுடைய மெமரி இருக்கு வேர்ச்சுவல். அப்ப அட்ரஸுக்கு எத்தனை பிட் வேணும்னா 32 பிட் வேணும். 32 அடுக்கு பைட் முகவரிகள் நினைவக அளவு இருந்தால் 32 பிட்ஸ்களை கொண்ட நினைவக முகவரி காணப்படும். இந்த 32 பிட்டும் வந்து மேற்குறித்த மெய்நிகர் முகவரியானது பக்க எண் மற்றும் பெயர்ச்சி எண் ஆகிய 2 பகுதிகளை கொண்டிருக்கலாம். பக்க எண் பெயர்ச்சியை குறிக்க தேவையான பிட்டுகளோட எண்ணிக்கை. உங்கள்ட்ட எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா 20 பக்கங்கள். அதாவது 2/20 அடுக்கு பக்கங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்ச நாங்கள் 20 பிட் வேணும் என்னதுக்கு பக்கங்களை வகை குறிக்க. உங்கள்ட்ட 32 பிட் வந்து மொத்தமா இருக்கு. டோட்டலா எங்கள்ட்ட இருக்க போறது 32 பிட் இருக்கு. அதுல பக்கங்களுடைய எண்ணிக்கை 20 இருக்கிறபடியால 20 பிட்ட பக்கங்களை கொடுத்துட்டு மிச்சமா இருக்கிற 12 பிட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட் பெயர்ச்சியை கொடுப்போம். அப்ப பேஜ் நம்பருக்காக 20 பிட் பக்க இலக்கத்துக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக 12 பிட்டும் நாங்கள் இங்க அலோகேட் பண்ணிக்கொள்வோம். அடுத்த கேள்வி ஒன்று இதுல கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா
மேற்குறித்த நினைவகத்தில் உள்ள ஒரு சேன்றல்ட மெய்நிகர் முகவரி தந்திருக்கிறோம். இதுல தந்திருக்கிறது வந்து 20,493. இதை நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் பிரிச்சு பார்க்கணும். பக்கத்தின் அளவால பிரிச்சு பாருதான் இங்க வரப்போகுது. ஒரு பேஜின் சைஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பேஜின் சைஸ் 4 KB என்ன எங்களுக்கு தந்திருக்கு. 4 KBயை நாங்க பைட்டுக்கு மாத்தணும் முதலாவது. இதுதான் மெய்நிகர் முகவரி. அப்ப பக்கத்தின் அளவங்களுக்கு தந்திருக்கிறபடியால இங்க 4 KB. 4 KB என்றது 4 தர 2 10ஆம் அடுக்கு இருக்கும். 2 10ஆம் அடுக்கு அப்படின்றது வந்து 1024. அப்ப KB வந்து பைட்டுக்கு மாறும். இப்ப 4 தர 1024 என்று சொல்லி பெருக்கிட்டு அதால நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இங்க இருக்க போற விடையை நாங்க பிரிச்சு பார்க்க வேண்டி வரும். இப்ப ஜென்ரலா நாங்க பார்க்க 4 தர 1024 அப்படின்றது 4096 பைட். நாங்கள் ஒரு பக்கத்தின் அளவால தான் பிரிக்க வேண்டி இருக்கிறபடியால 4096 பிரிக்க வேண்டி வருது. இப்ப எங்கள்ட இருக்க போறது அன்னளவா 20,493 என்ற நம்பர்ல இருக்கிற இதுல 4096 நாங்க பிரிச்சோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 5 முறை வரும்னு நினைக்கிறேன். பெருக்கி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி இப்ப நாங்களே செக் பண்ணி பார்ப்போம். 5ஆல பெருக்கி பார்த்தோம்னு சொன்னால் 4096 இதுதான் எங்கள்ட்ட இருக்க போற பேஜ் சைஸ். இதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 20 என்று சொல்லி வரப்போகுது. 5030 420 480 என்று வரப்போகுது. 20,480 80 என்று வரும். மிச்சமா இருக்க போற நம்பர் வந்து 93 வழியால 13 5ஆல பெருக்கி பார்க்க இப்படி வருது. இப்ப இந்த 5 என்றதுதான் என்னவா இருக்கும்டா பேஜ் நம்பர். அதன் பக்க எண் மற்றும் பேஜ். சோ பேஜ் நம்பர் என்னவா இருக்கும் சொன்னால் 5. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவா இருக்கும் சொன்னா 13. டிஸ்பிளேஸ்மெண்ட் 13. இப்படி டைரக்டா பிரிச்சு விட கொடுக்கும். பேஜ் வந்து 5, டிஸ்பிளேஸ்மெண்ட் 13. இப்ப இந்த இதை பிட்ஸ்ல இது நான் டெசிமல்ல கொடுத்துருந்தேன். வேற டெசிமல்ல நம்பர் வந்தபடியால நாங்க டெசிமல்லே கொடுக்கல. சப்போஸ் இல்ல பைனரியில தந்தா நாங்க பைனர்ல கொடுக்கணும். 5 20 பிட்ல எழுத தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் முன்னுக்கெல்லாம் 0 போட்டுட்டு 17 0 போட்டு 101 போட்டா சரி. 13 பைனரிக்கு மாத்திட்டு 12 பிட்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா பேஜ் நம்பர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 7வது கேள்வியில வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பற்றி கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ல வந்து ஒரு ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரால இந்த IP அட்ரஸ் தந்திருக்கணுமா. இதுல என்னது 4 உபவேளைகள் வந்து பிரிக்க வேண்டியிருக்கு. ABCD 4 உபவேளைகளை பிரிக்க வேண்டியிருக்கு. இதுல A என்றது 5 கரணிகள், B என்றது 4 கரணிகள், C ல 5 6. அப்ப எல்லாமே வந்து 8 - 2 அந்த 6க்குள்ள தான் இருக்கிறபடியால என்ன உபவேளை மறைமுகத்தை எடுக்கலாம்னு சொன்னால் 255 255 255 வந்து மாறாது. இந்த மூன்றும் மாறாமல் லாஸ்டா நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒருக்கா 2 தரம் 3 தரம் சைபர் போட்டு பார்த்தோம்னா 2 3ஆம் அடுக்கு 8 -2 போட்டா 6. இது காணும் போல இருக்கு. மிச்சமா இருக்கிற 5 பேருக்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா 1 போடலாம். இப்படி நாங்க முடிக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன்ல உங்களுக்கு டவுட் இருந்தா ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ட நான் IP அட்ரஸிங் சொல்லி தனி வீடியோ லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான IP அட்ரஸிங் தொடர்பான அவ்வளவு கன்செப்டுமே எடுத்துக்கொள்ளலாம் ஐடியா. ஸோ இதுல தந்த தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பார்க்கல எங்களால சரியான சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான சப்நெட் மாஸ்க் வந்து 255 255 255 248. மேற்குறித்த உபவேளைகளை எண்ணிக்கை உருவாக்குவதற்கு தேவைப்படும் விருந்தோம்பு பிட்டுகள் எண்ணிக்கை என்ன? உபவேளையை உருவாக்குறதுக்கு எத்தனை விருந்தோம்பு பிட் வேணும் என்று சொன்னா 3 பிட் காணும். ஸோ இந்த இடத்துல பட் ஹொஸ்டுக்காகத்தான் இந்த 3 பிட் தேவை இங்கு. ஆனா எவர் கேட்டது அப்படின்னு சொன்னால் குறித்த உபவேளைகளின் எண்ணிக்கையை உருவாக்குவதற்கு உபவேளைகளின் எண்ணிக்கையை உருவாக்குறதுக்கு தான் எத்தனை பிட் வேணும் என்று கேட்டிருக்கிறேன். அப்ப இதுல நீங்க 2 3 விதமா யோசிக்கலாம். குறித்த உபவேளைகளின் எண்ணிக்கையை உருவாக்க தேவைப்படும் விருந்தோம்பு பிட் உபவேளையை உருவாக்குறதுக்கு எத்தனை பிட். சப்போஸ் நீங்கள் இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா உபவேளைகளுக்கு எத்தனை பிட் தேவை என்று சொல்லிக்கல 1 2 3 4 5 உபவேளைகளுக்கு 5 பிட் வேணும்.
தனியா விருந்தோம்பி என்று சொல்லி சொன்னார் ஹோஸ்டுக்குன்னா 3 பேர் இங்க கேட்டது மொத்தமாவே ஜீரோவா இருந்து கொஞ்சம் பேரை தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் உபவிலைக்காக எடுத்துருக்கோம். அப்ப எத்தனை பிட்கள் எண்ணிக்கை உபவிலைக்காக வேணும்னு சொன்னீங்க 5 பிட்ஸ் எங்களுக்கு தேவையா இருக்கு. அடுத்த விஷயம் இந்த டேபிள் ஃபில் பண்றது ஜென்ரலா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கொடுத்து அதுல டேபிள்ன்ற நெட்வொர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வச்சு எப்படி நாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அட்ரஸ் கண்டுபிடிக்கிற விஷயத்த நீங்க அதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.